வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு போண்டா பண்ணியிருக்கோம். வீட்டில் உள்ள இட்லி மாவு, சக்கரவள்ளி கிழங்கு ரெண்டையும் சேர்த்து இந்த போண்டா பண்ணியிருக்கோம். இது நல்லா வெளியில மொறுமொறுப்பாகவும் உள்ள சாப்பிட்டாவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுக்கலாம். 300 கிராம் சக்கரவள்ளி கிழங்கு இந்த குக்கர்ல சேர்த்துட்டு கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 3 விசில் வேக வச்சுக்கலாம். 3 விசில் வந்துடுச்சு. கிழங்கு நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி பார்த்தா தெரியும். நல்ல உள்ள ஃபோர்க் வந்து உள்ள போகும். இந்த அளவுக்கு சாஃப்டா வேக வச்சுக்கணும். இந்த கிழங்கை நம்ம மசிக்க போறதுனால நல்லா சாஃப்டா வேக வச்சுக்கணும். இப்ப எல்லாத்தையும் எடுத்து வெளியில வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சுக்கலாம். கிழங்கோட தோலை உரிச்சு வச்சுட்டேன். இதை ஒரு கரண்டியோட பேக் சைடை வச்சு நல்ல கட்டிகள் இல்லாம மசிச்சுக்கலாம். எல்லா கிழங்கையும் கட்டிகள் இல்லாம நல்லா மசிச்சாச்சு. இதை ஓரமா வச்சுட்டு வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணிடலாம். இந்த பாத்திரத்துல அரைக்கப்பளவுக்கு பொடித்த வெல்லம். இந்த வெல்லம் வந்து 125 கிராம் இருக்கும். அதை சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு வரட்டும். பாகுபதம்லாம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. சேர்த்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே பேன்லயே 2 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் உருகுனதும் அதுல 1/4 கப் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு இந்த நெய்லயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் துருவல் நெய்லியே வதங்கி அதனுடைய கலர் லைட்டா மாறிடுச்சு. அடுத்து இது கூட வடிகட்டி வச்ச வெள்ளக்கரைசலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசிச்சு வச்ச சக்கரவள்ளி கிழங்கு இதுல சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கிழங்கு நம்ம சேர்த்த தேங்காய் துருவல் வெள்ளக்கரைசலோட நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து கெட்டியாகி வர வரைக்கும் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருப்போம். ஸ்டவ்வை வந்து லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருப்போம். மசிச்ச கிழங்கு, தேங்காய் துருவல், வெள்ளக்கரைசல் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்து நல்லா கெட்டியாகி வந்துருச்சு பாருங்க. அடுத்து இதுல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை இறக்கி ஆற விட்டுறலாம். பூரணம் நல்லா ஆறிடுச்சு. கையில நெய் அல்லது எண்ணெயை இந்த மாதிரி தொட்டுட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த சைஸ்க்கு உருட்டி வைக்க போறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் உருண்டைகளா உருட்டி வச்சாச்சு. இந்த பாத்திரத்துல 2 கப் இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இட்லி மாவு ஒரு நாள் புளிச்ச இட்லி மாவா இருந்தாதான் கரெக்டா இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இட்லி மாவுல கொஞ்சமா நம்ம அரிசி மாவு சேர்த்தோம்னா இந்த போண்டா பாத்தீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பா இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. இட்லி மாவுலயே உப்பு இருக்கும். அதனால இதுக்கு உப்பு எதுவும் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. எண்ணெய் மீடியம் ஹீட்ல இருக்கும்போது நம்ம போண்டாவை போட்டு எடுக்கலாம். நம்ம உருட்டி வச்ச உருண்டையில இருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாவுல இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு எக்ஸஸா உள்ள மாவை இந்த பாத்திரத்திலே லைட்டா இந்த மாதிரி வலிச்சு விட்டுட்டு எண்ணெயில போட்டுடலாம். போண்டா முங்குற அளவுக்கு தாராளமா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கங்க. போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரம் கழிச்சு பரட்டி விட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் ஆச்சு. ஒவ்வொரு போண்டாவையும் பரட்டி போட்டுக்கலாம்.
மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி லைட்டா பெரட்டி விட்டு எடுத்தோம்னாலே நல்லா நமக்கு கரெக்டா இருக்கும். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா போட்ட உடனேயே கருகி போயிடும். இப்ப நல்லா பெரட்டி விட்டு கோல்டன் கலரா வந்துருச்சு. எடுத்துடலாம். மொறுன்னு டேஸ்டான ஸ்வீட் பொட்டேட்டோ போண்டா ரெடி ஆயிடுச்சு. சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி போண்டாவா செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இது ஒரு ஹெல்த்தியான போண்டா. நீங்களும் இந்த டேஸ்டான போண்டாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.